இந்த நல்லாட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி மூலமா டெல்லியிலும் நடக்க வேண்டும் என்றுதான் பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையா வழங்கி இருக்கிறோம். சாதனைகளாக மாறப்போறக்கூடிய அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கி இருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் +50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். நாட்டை பாதுகாத்த இந்திய ஆயுதப்படையினரின் ஓய்வூதியம் மற்றும் பிற நிதி பலன்கள் உயர்த்தப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 to 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் தமிழ்நாட்டோட பிற மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய வால்மீகி இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க. அதேபோல் குன்னுவாரின மக்களும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க. ஓசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். ஜோஜிவாடி முதல் சிப்காட் 2 வரை பறக்கும் சாலை பாலம் அமைக்கப்படும். கிருஷ்ணகிரியில் ரயில் நிலையம் அமைக்கப்படும். ஜோலார்பேட்டை ஓசூர் ரயில் சேவை கிருஷ்ணகிரி வழியாக தொடங்கப்படும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஓசூர், கிருஷ்ணகிரி, சென்னை ரயில் சேவை தொடங்கப்படும். சிப்காட்டில் மானியத்துடன் கூடிய 50 ஏக்கர் நிலத்தை விசைத்தறி தொழில் வளர்ச்சிக்கு ஒதுக்கி தர ஆவணம் செய்யப்படும். ஓசூரிலிருந்து பெங்களூருக்கு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஓசூர் தளிசாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆவணம் செய்யப்படும். மொரப்பூர் ரயில் நிலையத்தையும் தருமபுரி ரயில் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். நாம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு இப்படி சொல்ற மாதிரி பாமக அங்க வைக்கிற பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகள் செஞ்ச சிறப்பு திட்டங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது சிறப்பு திட்டங்களை சொல்லுங்கன்னு தொடர்ந்து கேட்கிறோம். 1 மாசம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிரதமர்கிட்ட இருந்து அதுக்கான பதில் இல்ல. ஒன்றிய அரசுல பங்கு வகிச்ச திமுக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்னன்னு சமீபத்தில் பட்டியல் போட்டு சொன்னேன். தமிழ் செம்மொழியாக அறிவிப்பு, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், சென்வாட் வரி நீக்கம், வரிசையா நிறைய பட்டியல் போட்டேன். அது மாதிரி தமிழ் அதே போல் தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை மட்டும் பட்டியல் போடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒன்னும் கூட பாஜக அவரை சொல்ல முடியல. சிறப்பு திட்டத்தோட லட்சணம் இப்படிதானா? பொதுவான திட்டங்களாக இருந்தாலும் மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதியா இருந்தாலும்
தமிழ்நாடு கொடுக்கிற வரிக்கு ஏற்ற மாதிரியான நிதியாவது வருதா? அதுவும் இல்லையே. பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தா டபுள் மடங்கு நிதியை திருப்பி கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ₹1 கொடுத்தா வெறும் 29 பைசா மட்டும் திருப்பி கொடுக்கறாங்க. இது ஓர வஞ்சம் இல்லையா?